ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்காதீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. அப்படி ஏன் சொல்கிறாங்க? சில்லுன்னு ஜூஸ் குடித்தா தொண்டை வலி ஜாஸ்தி ஆகிடுமா? அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். சயின்டிஃபிக்காக எந்த எவிடன்ஸும் கிடையாது, பட் லாஜிக்கலாக சில ரீசனிங் இருக்குது. அதை உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். உங்கள் தொண்டையில் உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா அங்கே இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இன்ஃபெக்ஷன்னா என்ன? அங்கே சில கிருமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம உடம்புல எங்கே இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நம்ம உடம்புல இருந்து அதை எதிர்த்து போராடக்கூடிய செல்ஸ், அதாவது நம்ம அதை ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம ரத்தத்தில் இருக்கும். நம்ம ரத்த குழாய்கள் மூலயமா அந்த செல்ஸ் அந்த இடத்துல போய் சேர்ந்து அந்த கிருமிக்கு அகேன்ஸ்டாக அது போராடும். தொண்டையிலையும் அதே மாதிரி தான். இப்போது நீங்கள் சில்லுன்னு எதனா ஒரு பொருள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் உங்கள் தொண்டையில் போகிறதில்ல. அந்த டைமில் என்ன ஆக்கிடும்னா அங்கே இருக்கிற ரத்த குழாய்களை அது சுருக்கி விட்டுரும். அப்போது அந்த ஒயிட் பிளட் செல்ஸால் அங்கே ரீச் பண்ண முடியாது, அந்த கிருமிகளை எதிர்த்து போராட முடியாது. ஸோ உங்களுக்கு தொண்டை வலி கொஞ்சம் ப்ரொலாங் ஆகிடும், சீக்கிரமாக சரியாகாது. இதே நீங்கள் வார்மாவோ சூடாவோ எதனா குடிச்சிங்க அப்படின்னா அந்த சூடான பொருள் உங்கள் தொண்டையில் போகிறப்போ அந்த இடத்துல இருக்கிற ரத்த குழாய்களை அது விரிவாக்கிடும். அப்போது அங்கே ரத்தம் வர்றது ஜாஸ்தி ஆகிடும். அந்த ஒயிட் பிளட் செல்ஸும் நிறைய அங்கே சேர்ந்துடும். கிருமிகளை எடுத்து அது ஈஸியாக போராடிடும். உங்களுக்கு தொண்டை வலியும் ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடும். இதனால தான் சொல்கிறாங்க, சளி பிடிச்சிருந்தாலோ தொண்டை வலி நிறைய இருந்தாலோ கூலிங்கான பொருட்கள் எதுவுமே சாப்பிடாதீங்க அப்படின்னு. பாய்.